முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு பல விஷயங்களை கேட்டிருப்போம். ஆனால் ஊழலை தவிர்ப்பது மட்டும்தான் முடியாமலே போகிறது போல. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க. மும்பை அருகே ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தில் நடந்ததாக கூறப்படுற 800 கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுக ஊழல், அதுவும் டாடா நிறுவனத்தின் முன்னாள் அதிகாரிகள் பெயருடன் தொடர்புடையதா தகவல் வந்திருக்கு. அது சார்ந்த முழு விபரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இந்த திட்டத்தை தான் கேபிட்டல் டிகிரேடிங் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தமிழில் சொல்ல போனால் கப்பல்களுக்கு பாதை ஆழப்படுத்தும் திட்டம்னு சொல்லலாம். இது 2003ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த திட்டத்தில் முன்னாள் அதிகாரிகள் தங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தினதா சிபிஐ குற்றம் சாட்டி இருக்குது. சரி, யார் யார் மீது குற்றம் சாட்டி இருக்குதுன்னா, JNBDயின் முன்னாள் தலைமை பொறியாளர் சுனில்குமார் மாதவி அவர்கள் மேலையும், டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் திட்ட இயக்குனர் தேவ்தத் போஸ் அவர்கள் மேலையும், மற்றும் 2 பெரிய அகழ்வாராய்ச்சி நிறுவனங்கள் மேலையும் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. அந்த அகழ்வாராய்ச்சி நிறுவனத்து பேர் என்னன்னா பாஸ்கலிஸ் மற்றும் ஜாண்டினல் ஆகிய இந்த 3 நபர்கள் மீதும் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டோடைய பட்டியலா அவங்க என்னென்ன தெரிவிக்கிறாங்கன்னா, திட்டத்தின் மதிப்பீடுகளை ஏற்கனவே உயர்த்தி விட்டதாகவும், சர்வதேச ஏலதாரர்களுக்கு சலுகை தரப்பட்டு போட்டிகள் அடக்கப்பட்டனவாகவும், ஒப்பந்ததாரர்களுக்கு தேவையற்ற சலுகைகள் கொடுத்ததாகவும், சுயாதீன நிபுணர் அறிக்கைகள் கையாண்டு மறைச்சதாகவும், சட்டவிரோத முறையில் பணம் பெற்றதாகவும் குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கிறாங்க. சரி, இந்த குற்றத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, சிபிஐ 3 வருஷமா நடத்திய முதல் கட்ட விசாரணையின் பின்விளைவாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மும்பை மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் சோதனை நடந்ததாம். அதிகாரிகள் வீடுகளில், நிறுவன அலுவலகங்கள்ல எல்லாமே சோதனைக்கு உட்பட்டன. அங்க உட்பட்டனதுல திட்டம் தொடர்பான முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. டிஜிட்டல் சாதனங்கள், ஊழலில் ஈடுபட்ட அதிகாரிகள் செய்த முதலீடுகள், இதெல்லாம் அங்கிருந்து மீட்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. இந்த ஊழலால என்ன நட்டம் நேர்ந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஊழல் 2003 இருந்து 2019 வரை நடந்ததா சிபிஐ தெரிவிக்கிறது. இதுல கருவூலத்திற்கு பெரிய இழப்பு ஏற்பட்டதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அங்கிருந்து அதிகாரபூர்வமா எந்த பதிலும் தெரிவிக்கலையாமா. தற்போதைக்கு குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து எந்த பதிலும் வரல அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஊழல் எதற்காக முக்கியத்துவம் அளிச்சிருக்குதுன்னா, இது டாடா போன்ற பெரிய நிறுவனத்தையே களத்தில் கொண்டு வந்திருக்கிறதாமாம். அரசு மற்றும் தனியார் ஒப்பந்தங்கள் எப்படி முறைகேடாக மாறுகின்றன என்பதற்கு இது உதாரணம். ஒரு பக்கம் மேக் இன் இந்தியா, வளரும் இந்தியா அப்படின்னு மோடி அவர்கள் கோஷம் எழுப்பிட்டு இருக்கிறாரு. இந்த முழக்கத்தை நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா மறுபக்கம் இப்படி பயங்கர அளவில் ஊழல் நடக்கும்போது அது யாருக்கு தான் வளர்ச்சி கொடுக்கும்? இது போன்ற ஊழல்கள் வெளிவந்து விதிமுறைகளை மீறியவர்களிடம் கண்டிப்பா சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும்னு எல்லாராலும் தெரிவிக்கப்படுகிறாங்க. நாடு முழுவதும் மீண்டும் செல்வாக்கு பெறும் விதமாக இருக்க வேண்டும் சொல்றாங்க. இந்த மாதிரியான குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு பலராலும் தெரிவிக்கப்படுகிறது. இப்படி நடத்தப்பட்ட குற்றங்கள்ல ஒரு சில விஷயங்கள் முக்கியமா பார்க்கப்படுகிறது. என்னன்னா, உயர்த்தப்பட்ட மதிப்பீடுகள், சர்வதேச ஏலதாரர்களுக்கு சாதமாக போட்டியை அடக்குதல், ஒப்பந்ததாரர்களுக்கு தேவையற்ற சலுகைகளை வழங்குதல் மற்றும் சுயாதீன நிபுணர் அமைப்புகளின் அறிக்கையை மறைத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் மீதான 3 ஆண்டு முதற்கட்ட விசாரணையை தொடர்ந்து நிறுவன அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. சிபிஐ தனது முதல் தகவல் அறிக்கையில் அப்போதைய JNBDயின் தலைமை பொறியாளர் சுனில்குமார் மாதவி, அப்போதைய DCEயின் திட்ட இயக்குனர் தேவ்தத் போஸ், போஸ்கலி ஸ்மித் இந்தியா LLP, ஜான் தே நுல் ட்ரேட்ஜிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் அடையாளம் தெரியாத பிற பொது ஊழியர்கள் மீது IPC பிரிவு 120P குற்றவியல் சதி, 420 மோசடி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் விதிகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. புதன்கிழமை FIR பதிவு செய்யப்பட்ட பிறகு சிபிஐ மும்பை மற்றும் சென்னையில் 5 இடங்களில் சோதனை நடத்தினதாகவும், இதில் மாதவி, போஸ் ஆகியோரின் வீடு மற்றும்
மற்றும் தனியார் நிறுவனங்கள் அலுவலகங்களும் இதில் அடங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. சோதனைகளில் இருந்து மூலதன அகழ்வாராய்ச்சி திட்டம் தொடர்பான ஆவணங்கள், டிஜிட்டல் சாதனங்கள் மற்றும் பொது ஊழியர்கள் செய்த முதலீடுகளை காட்டும் ஆவணங்கள் மீட்கப்பட்டதாக சிபிஐ செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்கிறார். குற்றம் சாட்டப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து உடனடி எதிர்வினை எதுவும் கிடைக்கவில்லையாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கு பெரிய அளவிலான சரக்கு கப்பல்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 2003ஆம் ஆண்டிலிருந்து மும்பை துறைமுகத்துடன் பகிர்ந்து கொண்ட வழி செலுத்தல் நடத்தை ஆழப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் JNPT திட்டமிட்ட ஒரு திட்டத்தின் தொடர்புடையது. கேபிட்டல் ட்ரெடிசிங் கட்டம் 1 திட்டத்திற்கான அகழ்வாராய்ச்சி நடவடிக்கைகளுக்கான திட்டமிடல் குறித்த இறுதி அறிக்கையை தயாரிப்பதற்காக டாடா நிறுவனம் ஈடுபடுத்தப்பட்டதாம். இது 2010 ட்ரெடிசிங் சொல்யூஷனுடன் இணைந்து சமர்ப்பிக்கப்பட்டதாம். டெண்டர் ஆவணங்களை தயாரித்தல் மற்றும் திட்டத்தை செயல்படுத்துவதை மேற்பார்வையிடும் பணி உள்ளிட்ட திட்டத்திற்கான திட்ட மேலாண்மை ஆலோசகரின் பணியும் TCEக்கு வழங்கப்பட்டது என்று FIR குற்றம் சாட்டியுள்ளது. JNPT அதிகாரிகள் தங்கள் அதிகாரப்பூர்வ பதவியை துஷ்பிரயோகம் செய்ததன் விளைவாக தனியார் நிறுவனங்கள் பெற்ற பண ஆதாய குற்றச்சாட்டுகள் 2003 முதல் 2014 வரை திட்டத்தின் முதல் கட்டம் மற்றும் 2013 முதல் 2019 வரை திட்டத்தின் 2ஆம் கட்டம் கருவூலத்திற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க என்று CBI FIRல் தெரிவித்திருக்கிறது. CBI இது மாதிரியான விசாரணையில் ஈடுபட்டு யார் யார் குற்றம் செய்கிறாங்க உலகிற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கு. இது சார்ந்த தகவல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு நல்ல விசாரணை வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கோபாசை.